நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். ஒரு மனிதனை சீசனாக்க நாம் சீசனாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை தலைவனாக்க நாம் தலைவனாய் இருக்க வேண்டும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு, சீசர்கள் குறைவு. அநேக ஜாதிகளை சீசராக்கும்படியாக தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன் மூச்சு காற்றை விட தேவன் உனக்குள் கொடுத்திருக்கிற பெரிய சொத்து தேவ அதிகாரம். இந்த அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தின் அதிகாரம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரம், காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய அதிகாரம். உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இது அபிஷேகத்தினால் வந்த அதிகாரம். இது சத்துருவை சிலுவையிலே தலை நசுக்கினதினால் வந்த அதிகாரம். தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறவன் தான் சீசன். அதிகமான சீசர்களை உருவாக்குகிறவன் தான் சீசன். சீசர்களை பெருக பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். உபதேசத்தின் நிலைத்திருக்கிறவன் அநேக சீசர்களை சம்பாதிப்பான். உபதேசத்தை கேட்கிறவர்கள் சீசர்களாய் இருப்பார்கள். பரலோகத்தின் ரகசியத்தை ரட்சிக்கப்பட்ட சீசர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். என்ன ரகசியம் அது? விதைக்கப்பட்ட இந்த விதை நாம் தூங்கி பகலிலே விழித்திருக்க நமக்கு தெரியாத விதமாய் எந்த அதிரடி மாற்றமும் இல்லாமலே இந்த விதை முளைத்து பயிராகிறது. நீங்க தூங்கி எழுந்தாலும், நீங்கள் விழித்துக் கொண்டாலும், உங்களுடைய செயல்களின்படி அல்ல, தன்னுடைய விதையின் மகத்துவத்தின்படி அந்த விதை உங்களுக்குள்ளே முளைக்க தொடங்கும். இந்த விதை எங்கே விழுகிறதோ அங்கே தானாய் முளைத்து நிறைந்த தானியத்தை கொடுக்கும். உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, நீங்கள் நிறைந்த தானியங்களை தரக்கூடியவர்களாய் தேவன் தானாய் மாற்றுகிறார். உங்க மகிமை உங்களுக்கு தெரியாம உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். இதுதான் பரம ரகசியம். உங்களுக்கு தெரியாம பல தேவ சித்தத்தை செய்ய தேவன் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுகிறார். தேவன் இந்த உலகத்துக்கு உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறார். சீசன் மிகுதியான கனி கொடுக்கிறவன். தேவன் சவுலை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கை பவுலாய் மாறிற்று. தேவனுடைய சந்திப்பை பெற்றவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அநேகர் தேவனுடைய தொடர்பை பெறாம வாழ்க்கையை ரொம்ப அழுகையோடும் வேதனையோடும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு ஒரு மனிதனுக்கு தொடர்பு கிடைத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை பெருக்கத்தின் வாழ்க்கையாக இருக்கும், சிறப்பிக்கும் வாழ்க்கையாக இருக்கும். ஒரு பெருங்கூட்டத்துக்கு தகப்பனாய் நீங்கள் இருப்பீர்கள்.